வருஷம் பிறந்து இவ்வளோ நாள் ஆகுது, ஆனால் ஒரு வேலை கிடைக்கல, இல்லை பிஸ்னஸ் பிக்கப் ஆகலை அப்படின்னு இவ்வளோ கவலை இருக்கா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும்னு தோணுதா? 2019க்கு தேவையான இன்டிமாண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து உங்கள் கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு இந்த வருஷத்துக்கான ஸ்கில்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹார்ட் ஸ்கில்ஸ், இன்னொன்று சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இயல்பு வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ். அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்கில்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு படித்து மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சா தப்பு. இது படித்தா மட்டும் வர்றது கிடையாது, நம்மளா டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்ஸ். இப்படியாப்பட்ட சாஃப்ட் ஸ்கில்ஸில் ரொம்ப முக்கியமானது தான் வந்து கிரியேட்டிவிட்டி. இப்போ உங்கள் கையில் நிறைய கலர்ஸ் தந்து ஏதாச்சும் ஓவியம் வரைங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன வரைவீங்க? அதுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தேவை. நீங்கள் அதுக்கு நிறைய ஓவியங்களை பார்க்கணும், நிறைய ஓவியங்களை ரசிக்கணும். ரசனை இல்லாமல் ஒரு மனுஷனும் இருக்க முடியாதுங்க. ரசனையை இம்ப்ரூவ் பண்ண, அப்புறம் கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ண நிறைய புக்ஸ் படிங்க, மூவிஸ் பாருங்க, முக்கியமாக ரசிக்க கற்றுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஸ்கில் வந்து கொலாபரேஷன், அதாவது எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்குற தன்மை. இப்போ ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு டீமாக வேலை செய்யும் போது இதில் ஒருத்தரோட வேலை குறைவாக போனால் கூட மொத்த அவுட்புட் அடிப்படும். இந்த உரி அடிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேஸில் இருக்கிறவங்கலேருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் ஒரே மாதிரியான எஃபர்ட் போட்டு அடிக்கிறதுனால மட்டும்தான் கீழே விழாமல் உரி அடிக்க முடியும். பர்சுவேஷன், அதாவது ஊக்குவித்தல். இப்போ பொதுவாக உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருக்காம மற்றவங்களுக்கு எது நல்ல வழியாக இருக்கும்னு பார்த்து அந்த நல்ல வழியில் அவங்களை கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான தன்மை. இது வழியாக உங்களுக்கு வந்து ஒரு தாட் லீடர்ன்ற பேர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி நான் சொல்லி தான் தெரியுமா? சின்ன வயசில் எக்ஸாம் எழுத கஷ்டப்படுறதுலேருந்து பார்க்குறது. இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ஓவர் டைம் செய்ய வேணாம் வச்சுக்கோங்களேன். இருக்கிற ஆஃபீஸ் டைம்லேயே நீங்கள் நல்ல வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். பட் ஆனால் அது செய்யணும்னா நீங்கள் பங்க்சுவலாக இருக்கணும். அடாப்டபிலிட்டி, அதாவது ஒத்து போகிற தன்மை. இப்போ ஒரு பச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன் வர வர நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ் சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் மாற்றிட்டு போனீங்கன்னா உங்கள் கரியருக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹார்ட் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு கோர்ஸ் படித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியான ஸ்கில்ஸ். இதை வச்சு தான் நம்ம எந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது முடிவாகும். இது எதுவுமே கம்பெனி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் கிடையாது. பட் ஆனால் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். ஹார்ட் ஸ்கில்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன நினச்சி ரொம்ப பயப்பட வேணாம். இது என்னன்னா, ஜிமெயிலில் நம்ம வாட்ஸ்அப் சேட்டு எல்லாமே பேக்கப் ஆகுதுல்ல, இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். பேசிக்லி கூகுள் டிரைவ் மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சினாரியோவில் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டாக்டர்ஸ் வந்து 24 hours நம்ம கூடயே இருக்கிறது கிடையாது. பட் அந்த நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஹவுசஸ்லாம் கூட ஏஐ ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த கூகுள் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து ஜாவிஸ், அப்புறம் சிரி, இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக தான் ஓடிக்கிட்டு. அடுத்த முக்கியமான ஸ்கில் வந்து அனாலிட்டிக்கல் ரீசனிங். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? ஏன் அப்படின்னு கேட்கணும்னு தோணும்ல. அந்த ஏக்கு உண்டான பதில் தான் வந்து டேட்டா எடுத்து ரிசர்ச் பண்ணுறது பேர் தான் வந்து அனாலிட்டிக்கல் ரீசனிங். இந்த திறமை எல்லாருக்கிட்டையும் இருக்காது, பட் தேவை மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ ஒரு பால் விற்பனை பண்ணுற கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் விற்பனை பண்ணுற கம்பெனியாக மாறணும்னு பார்த்தாங்கன்னா, அந்த ஃபீல்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கணும்னு யோசிச்சாங்கன்னா அவங்க வந்து முன்ன பின்ன யோசிப்பாங்க. அதுக்குள்ளே என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாம் யோசிச்சு தான் கால் எடுத்து வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் டேட்டா ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குற ஸ்கில் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கிற ஒரு ஸ்கில். இப்போ நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போது ஒரு 4 பேர் உங்கள் கீழே வேலை செய்வாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்கள ஒழுங்காக மோட்டிவேட் செஞ்சு ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஸ்கில் எல்லாருக்குமே இருக்காது. நம்ம ஆஃபீஸில் ஹெச்ஆர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செய்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமானது. அதை எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த படிப்பை படித்தா மட்டும்தான் அவங்களால அதை செய்ய முடியும். அடுத்த முக்கியமான ஸ்கில் தான் வந்து UI UX, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்கில்ஸ்லேயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பீப்புள் ஸ்கில்ஸ். இப்போது ஒரு யூசர் எப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவான், எப்படி இன்டர்ஃபேஸ் இருந்தால் நிறைய யூஸ் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை டிசைன் பண்ணுறது தான் UI UX. இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதனால தான் அந்த புல் டவுன் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான UI UXக்கு வந்து டிமாண்ட் நிறைய இருக்கிறதுனால இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் அரியர் இருந்தாலும் கரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.